இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த இரண்டாவது ஆராதனையிலும் கர்த்தாவே, உமது பிரசன்னம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆத்துமாக்களை கூட்டி சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறித்த நேரத்தில் கர்த்தாவை ஆத்துமாக்கள் கடந்து வர உதவி செய்யுங்க அப்பா, கிருபை செய்யுங்க. நீங்கள் அப்படி செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆத்துமாக்கள் என்னென்ன தேவைகளோடு வருகிறார்களோ அந்த தேவைகளை எல்லாம் தேவன் தாமே சந்திக்க போகிறதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த இரண்டாவது ஆராதனையிலும் கர்த்தாவே, ஆராதனை பகுதி, பிரசங்க பகுதி, சங்கீத பகுதி, ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தாவே உமது பிரசன்னம் இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இரண்டாவது ஆராதனையில் கர்த்தாவே, உமது அளவில்லாத பிரசன்னம் ஒவ்வொருவரையும் இறங்கி நிரப்புவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். 40 நாட்கள் உபவாச ஜெபத்துக்காக நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அந்த 40 நாட்கள் உபவாச ஜபத்தை தொடர்ந்து நடத்தி வர உதவி செய்திருக்கிறீர் சுவாமி. அநேக சாட்சிகளை தேவன் தாமே ஏற்படுத்தி கொண்டு வருகிறீர் என்பதை நாங்கள் அறிகிறோம் சுவாமி. அப்பா, அவர்கள் சாட்சிகளை சபையில் அறிவிக்கத்தக்கதான கிருபையை நீங்கள் தருபடியாய் ஜெபிக்கிறோம். இன்னும் அநேக சாட்சிகளை கர்த்தாவே இந்த 40 நாட்கள் உபவாச ஜபத்தில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீங்கள் ஏற்படுத்தி தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதுவரை இந்த 40 நாட்கள் உபவாச ஜபத்தில் பங்கு பெறாதவர்கள் இனி வரும் நாட்களில் பங்கு பெற தேவன் தாமே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படி செய்ய போவதற்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வாதத்திற்குரிய நாளாக நீங்கள் மாற்றி தருவதற்காக உமக்கு நன்றி, கோடா கோடி நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெயங்களை எடுத்துக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்முடைய தேவன் நல்லவர், அவர் இரக்கம் நிறைந்தவர். ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பும் அவருடைய கிருபையும் நம்மை விட்டு விலகாமல் இருக்கும்படியாக ஒரு ஜெபத்தை போல இந்த பாடலை பாடி அவரை ஆராதிக்கலாம். நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தால் மன சஞ்சலத்தில் மறித்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தால் மன சஞ்சலத்தில் மறித்திருப்பேன். இயேசையாவும் அன்பு போதுமே, என்னை சரியும் கிருபை போதுமே. இயேசையாவும் அன்பு போதுமே, என்னை சரியும் கிருபை போதுமே. தண்ணீர்கள் மத்தியிலே நடந்தபோது மூழ்க விடாமல் அவருடைய வல்ல கரம் நம்மை பாதுகாத்திருக்கிறது. எரிகிற அக்கினி சூளையின் மத்தியிலே அவர் நம்மோடு உலாவிக் கொண்டே இருந்திருக்கிறார்.
தண்ணீர்கள் மத்தியில் நடந்தபோது மூழ்காமல் காத்ததும் கிருபையப்பா. தண்ணீர்கள் மத்தியில் நடந்தபோது மூழ்காமல் காத்ததும் கிருபையப்பா. அக்கினியில் நடந்தபோது, கடும் அக்கினியில் நடந்தபோது என்னை மீட்டதும் கிருபையப்பா. என்னை மீட்டதும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் கேட்காதிருந்தால் மன சஞ்சலத்தில் மறித்திருப்பேன். இயேசையாவும் அன்பு போதுமே, நேசரையும் கிருபை போதுமே. இயேசையாவும் அன்பு போதுமே, நேசரையும் கிருபை போதுமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை பழிச்சொற்கள், செய்யாத தவறுக்காக எத்தனையோ தடவை நாம் அநேகரிடத்தில் அவமானப்பட்டிருக்கிறோம். எல்லாவற்றிலிருந்தும் அவர் நம்மை ஆற்றி தேற்றி அரவணைத்திருக்கிறார். நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது ஆற்றியே அணைத்தது. உணர்ந்து சொல்லுவோமா? நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது ஆற்றியே அணைத்தது கிருபையப்பா. விக்கினங்கள் சூழ்ந்த போது, விக்கினங்கள் சூழ்ந்த போது என்னை மீட்டதும் கிருபையப்பா. என்னை மீட்டதும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தால் மன சஞ்சலத்தில் மறித்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தால் மன சஞ்சலத்தில் மறித்திருப்பேன். இயேசையாவும் அன்பு போதுமே, நேசரையும் கிருபை போதுமே. இயேசையாவும் அன்பு போதுமே, நேசரையும் கிருபை போதுமே. வழி அறியாமல் வழி தப்பி அலைந்த போது நேரு வழியாய் அவரே நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அன்னையின் கருவிலை தெரிந்து கொண்டு இம்மட்டும் காத்ததும் கிருபையப்பா. அன்னையின் கருவிலை தெரிந்து கொண்டு இம்மட்டும் காத்ததும் கிருபையப்பா. வழி தப்பி அலைந்த போது, நான் வழி தப்பி அலைந்த போது மீட்டு ரட்சித்ததும் கிருபையப்பா. மீட்டு ரட்சித்ததும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தால் மன சஞ்சலத்தில் மறித்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தால் மன சஞ்சலத்தில் மறித்திருப்பேன்.
இயேசையாவும் அன்பு போதுமே, நேசரையும் கிருபை போதுமே. இயேசையாவும் அன்பு போதுமே, நேசரையும் கிருபை போதுமே. இயேசையாவும் அன்பு போதுமே, நேசரையும் கிருபை போதுமே. தண்ணீர்கள் மத்தியில் நடந்த போது மூழ்காமல், சபையின் சத்தம் எழும்பட்டும். தண்ணீர்கள் மத்தியில் நடந்த போது மூழ்காமல் காத்ததும் கிருபையப்பா. அக்கினியில் நடந்த போது, கடும் அக்கினியில் நடந்த போது என்னை மீட்டதும் அவருடைய கிருபை தவிர வேறு எதுவும் இல்லை. கிருபையப்பா, நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மரித்திருப்பேன். இயேசையாவும் அன்பு போதுமே, நேசரையும் கிருபை போதுமே. நேசையாவும் அன்பு போதுமே, நேசரையும் கிருபை போதுமே. அவருடைய வார்த்தையை மட்டுமாய் நம்மை ஆற்றி தேற்றி நடத்தி வந்திருக்கிறது. ஆமென். இன்னொரு பாடலை பாடலாம். நீரென்றி வேறில்லை ஐயா, என்னுடைய உடல் உள்ளம் எல்லாம் உமக்கு தானே என்று. நீரன்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீர்தானே. உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீர்தானே. நீரன்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீர்தானே. உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீர்தானே. உம்மை நாடி நாடி தினம் பாடி பாடி மகிழ்வேன். உந்தன் பாதம் தேடி தினம் ஓடி ஓடி வருவேன். உம்மை நாடி நாடி தினம் பாடி பாடி மகிழ்வேன். உந்தன் பாதம் தேடி தினம் ஓடி ஓடி வருவேன். நீரன்றி வேறில்லை ஐயா, ஐயா, எல்லாமே நீர்தானே. உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீர்தானே. துன்ப வேளையிலே நமக்கு துணையாய் வந்தார். பலன் இல்லாத நேரத்திலே பலன் தந்தார். எக்காலத்திலும் உம்மையை ஸ்தோத்தரிப்பேன். துன்ப வேளையில் வேண்டிடும் போது நல்ல துணை நீரே. தாங்க துயரில் தவித்திடும் போது தாங்கும் பலன் நீரே. துன்ப வேளையில் முழு சத்தமாய் தாங்க துயரில் தவித்திடும் போது தாங்கும் பலன் நீரே. எந்த காலத்திலும் உம்மை ஸ்தோத்தரிப்பேன், எந்த வேளையிலும் நினைப்பேன். ஒரு இமை பொழுதும் உம்மை
மறந்திடாமல் என் வாழ்வினில் இனி உம்மை நாடி நாடி தினம் பாடி மகிழ்வேன். உந்தன் பாதம் தேடி ஓடி ஓடி வருவேன். உம்மை நாடி நாடி தினம் பாடி பாடி மகிழ்வேன். உந்தன் பாதம் தேடி ஓடி ஓடி வருவேன். நீரன்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீர்தானே. உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீர்தானே. பாவி நமக்காய் அவர் சிலுவையிலே தொங்கினார். ஒரு பாவம் செய்யாத ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. என் உயிருள்ளவரை உம்மையை ஸ்தோத்திருப்பேன், உமக்காகவே வாழ்ந்திடுவேன் என்று ஒரு வைராகியத்தும் நிறந்தவனார். இரவும் பகலும் உம்மையே தியானிப்பேன். பாவ பாதையில் பாரில் அலைய தேடி வந்தவரே, பாவி எனக்காய் சிலுவையில் தொங்கி வாழ்வு தந்தவரே. பாவ பாதையில் பாரில் அலைய தேடி வந்தவரே, பாவி எனக்காய் சிலுவையில் தொங்கி வாழ்வு தந்தவரே. உயிருள்ளவரை என் உன்னதரை உயிரோடு கலந்திடுவேன். இரவும் பகலும் இதயம் நிறுத்தி இசை கானம் பாட உம்மை நாடி நாடி தினம் பாடி பாடி மகிழ்வேன். உந்தன் பாதம் தேடி ஓடி ஓடி வருவேன். உம்மை நாடி நாடி தினம் பாடி பாடி மகிழ்வேன். உந்தன் பாதம் தேடி ஓடி ஓடி வருவேன். நீரன்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீர்தானே. உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீர். முழு பலத்தோடு நீரன்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீர்தானே. உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீர்தானே. துன்ப வேளையில் வேண்டிடும் போது நல்ல துணை நீரே, தாங்க துயரில் தவித்திடும் போது தாங்கும் பலன் நீரே. துன்ப வேளையில் வேண்டிடும் போது நல்ல துணை நீரே, தாங்க துயரில் தவித்திடும் போது தாங்கும் பலன் நீரே. எந்த காலத்திலும் உம்மை ஸ்தோத்தரிப்பேன், எந்த வேளையிலும் நினைப்பேன். ஒரு இமை பொழுதும் உம்மை மறந்திடாமல் என் வாழ்வினில் இனி உம்மை நாடி நாடி தினம் பாடி பாடி மகிழ்வேன். உந்தன் பாதம் தேடி ஓடி ஓடி வருவேன். உம்மை நாடி நாடி தினம் பாடி பாடி உந்தன் பாதம் தேடி தினம் ஓடி ஓடி வருவேன். நீரன்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீர்தானே. உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீர்தானே. ஒளிபலத்தோடு கரங்களை தட்டி ஒரு நன்றி சொல்லுவோம். அவரை தவிர வேறே இரட்சகர் இல்லை. ஆமே. இன்னொரு பாடலை பாடலாம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம்.
முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயத்தாலும் எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும். ஓசன்னா முழு பலத்தோடு எல்லோரும் சொல்லுவோம், வாயை திறந்து. என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. மேசியா இயேசு ராஜா அவர் மீண்டும் வருகிறார். எந்தன் ஆவல் தீர்க்க அவரை வரவேற்போமா? மேசியா இயேசு ராஜா அவர் சீக்கிரம் வருகிறார். எந்தன் ஆவல் தீர்க்க அவர் மீண்டும் வருகிறார். அவர் முகமே நான் கண்டிடுவேன், அவரோடு நானும் சென்றிடுவேன். மகிமை மகிமை அந்த நாள், மகிமை 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 அந்த நாள், மகிமை. தேவனின் வருகையில் என் துக்கமெல்லாம் சந்தோஷமாகவே மாறியே போகும். தேவனின் வருகையில் என் துக்கமெல்லாம் சந்தோஷமாகவே மாறியே போகும். தேவனுக்காய்ப்பட்ட பாடுகள் எல்லாம் மகிமையா என்று மாறிடுமே. இன்று காணும் பாடுகள் இனிமேல் வருகின் மகிமைக்கு ஈடாகுமோ? மேசியா இயேசு ராஜா மாரநாதா எங்கள் மத்தியிலே சீக்கிரமாய் இறங்கி வாரும். உம்முடைய முகத்தை பார்க்க நாங்கள் ஆவலாய் காத்து நிற்கிறோம். உம்மை பார்க்கவே எத்தனை அவமானங்கள் நிந்தைகளை சுமந்து கொண்டு நிற்கிறோமே. எங்கள் மத்தியிலே சீக்கிரம் மாறும் என்று எல்லோருடைய இருதயமும் தேவனுக்கு நேராய் திருப்பப்படட்டும். மகிமை மகிமை அந்த நாள், மகிமை 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 அந்த நாள், மகிமை. எனக்காகவே ரத்தம் சிந்தின கரத்தை கண்டு 1000 முத்தங்களிடணும். எனக்காகவே ரத்தம் சிந்தின கரத்தை கண்டு 1000 முத்தங்களிடணும். சிலுவை சுமந்து நடந்த பாதம் விழுந்து நன்றி சொல்லிடணும். இந்த தியாகம் செய்த அன்பு முகத்தை காண ஏங்குகின்றே. மேசியா இயேசு ராஜா அவர் எந்த நாவல் உம்மை காண நாங்கள் ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறோம். எங்கள் மத்தியிலே சீக்கிரமாய் இறங்கி வருவீராக. அவர் மீண்டும் வருகிறார். எந்த நாவல் தீர்க்க அவர் சீக்கிரம் வருகிறார். மகிமை மகிமை அந்த நாள், மகிமை 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 அந்த நாள். 2 கரங்களை உயர்த்தி இயேசுவுக்காக காத்திருக்கின்றேன், ஆயத்தமாய் எதிர் பார்த்திருக்கின்றேன். இயேசுவுக்காய் நான் காத்திருக்கின்றேன், ஆயத்தமாய் எதிர் பார்த்திருக்கின்றேன். இனியும் தாமதம் செய்யாரே அவர்
சொன்னபடியே வந்திடுவார். அந்த நாளில் அவரை கண்டு நானும் ஆடுவேன், பாடுவேன், துள்ளுவேன். மேசியா இயேசு ராஜா அவர் மீண்டும் வருகிறார். எந்த நாவல் தீர்க்க அவர் சீக்கிரம் வருகிறார். மகிமை மகிமை அந்த நாள், மகிமை 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 அந்த நாள், மகிமை. உடைய பரிசுத்த முகத்தை காண நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அந்த நாளுக்காக எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். உடைய பாதையிலே எங்களை செவ்வையாய் நடத்துங்கப்பா. உம்மை காணவே எத்தனையோ அவமானங்கள், நிந்தைகளை சகித்து கொண்டிருக்கிறோம். பெலன் தந்து எங்களை ஓட வைங்கப்பா. கழுகை போல பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி சொல்லுங்க. யாருடைய உதடுகளும் மௌனமாக இருக்க வேண்டாம். இருதயம் நிறைந்து இருக்கட்டும். நன்றியால் இருதயம் நிறைந்து அவருக்கு நன்றி சொல்லுங்க. இருக்கிற கொஞ்ச பலத்தை அவரிடத்தில் விட்டு கொடுங்கள். கண்மணி போல் காப்பவரே ஆராதனை, ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை, ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை, ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா 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 உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. அவர் நல்ல மேய்ப்பன், நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறவர். அவர் சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை, ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை, ஆராதனை. கோழி தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறது போல அவருடைய செட்டைக்குள்ளாக நம்மை மறைத்து பாதுகாக்கிற நல்ல தெய்வம் அவர். ஓசனா உன்னத தேவனே, ஓசனா 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 உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. தனிமையின் பாதையில் கதறி அழுத போது அவர் நம்மிடத்தில் வந்து
நமக்கு துணையாய் நின்று நம்மை பலப்படுத்தி விழுந்து கிடந்த நம்மை அவர் எழுந்து நிற்க வைத்திருக்கிறார். ஆறுதல் இல்லாத போது யார் ஆறுதல் தருவார் என்று தேடி அலைந்த போது அவரே நம்மிடத்தில் வந்து நம்மை ஆறுதல் படுத்திருக்கிறார். அவர் ஆறுதலின் தெய்வம். தேடி என்னை காண்பவரே ஆராதனை ஆராதனை தினந்தோறும் தேற்றுபவரே ஆராதனை ஆராதனை தினந்தோறும் தேற்றுபவரே ஆராதனை ஆராதனை ஓசனா உன்னத தேவனே ஓசனா 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 உன்னத தேவனே ஓசனா ஓசனா ஓசனா. தனிமையிலே நின்ற அன்னாளின் ஜெபத்தை அவர் கேட்டவர். உறவுகள் எல்லாம் வெறுத்த போது அவர் உறவாய் நம்மிடத்திலே வந்தார். ஒரு விஷயத்தை நினைத்து பார்த்து நன்றி சொல்லுவோமா? நீ யாருண்டு நாதா என்னை விசாரிக்க, யாருண்டு நாதா என்னை விசாரிக்க, உறவுகள் இல்லையே நீரன்றி யாருண்டு நாதா, நீரே என் எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீரே என் தஞ்சமல்லோ, யாருண்டு நாதா என்னை விசாரிக்க, தனிமையில் கதறிய ஆகாரின் குரலை கேட்டி, மனம் கசந்து கலங்கி நின்ற அன்னாளின் ஜெபத்தை கேட்டி, தனிமையில் கதறிய ஆகாரின் குரலை கேட்டி, மனம் கசந்து கலங்கி நின்ற அன்னாளின் ஜெபத்தை கேட்டி, நீரே நல்ல மேய்ப்பன் வேண்டுதல் கேட்பவரே, நீரே நல்ல மேய்ப்பன் வேண்டுதல் கேட்பவரே, வேண்டுதல் கேட்பவரே, யாருண்டு நாதா என்னை விசாரிக்க. ஆவியானவரே, அருமையான காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்முடைய கரத்தில் விட்டு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களை தேற்றட்டும், ஆற்றட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தை தந்து எங்களை நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். நாம் அனைவரும் நமது கரங்களில் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். இன்று வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி புதிய ஏற்பாடு புஸ்தகம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் பக்கம் எண் 31. பக்கம் எண் 31 மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் மத்தேயு அதிகாரம் 21, 21ஆம் அதிகாரம்
வசனம் 1 முதல் 11ஆம் வசனம் வரை வசனம் பிரதி வசனமாக மாறி மாறி வாசிப்போம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீசரில் 2 பேரை நோக்கி, ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவிலுள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி ஆகிய இயேசு என்றார்கள். கர்த்தர் கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சபைக்குரிய அறிவிப்புகள். இன்று மாலை 5 மணிக்கு நமது சபையில் வைத்து டிவிஷன் லீடர்ஸ் மீட்டிங் ஆனது நடைபெறும். நமது சபையில் ஊழியம் செய்கிறதான டிவிஷன் லீடர்ஸ் இந்த கூடுகையில் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 40 நாட்கள் உபவாச ஜெபமானது காலை மாலை 2 வேளைகளில் நமது சபையில் வைத்து நடைபெற்று வருகிறது. இதுவரை இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளாதவர்கள் இந்த கடைசி வாரத்தில் கலந்து கொண்டு ஜெபிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 17ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 8 மணிக்கு ஞானஸ்நான ஆராதனையானது நடைபெறும். இது சம்பந்தமான மேலும் விவரங்களுக்கு உங்கள் டிவிஷன் லீடரை அணுகி விவரங்களை அறிந்து செல்லும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற புனித வெள்ளி அன்று காலை 5:30 மணி முதல் 7 மணி வரையிலும், இரவு 7 மணி முதல் 8:30 மணி வரையிலும் ஆகிய 2 வேளைகளில் நமது சபையில் வைத்து சிலுவை தியான ஆராதனையானது நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது விசுவாசிகள் அனைவரும் புனித வெள்ளி அன்று இந்த சிலுவை தியான ஆராதனையில் வந்து பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரை கீபோர்ட் கிளாஸ் நமது சபையில் வைத்து நடைபெறும். கற்றுக்கொள்ள வாஞ்சியுள்ளவர்கள் தங்கள் பெயரை உங்கள் டிவிஷன் லீடரை அணுகி பெயரை பதிவு செய்து கொள்ளும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த லீவு நாட்களை பிள்ளைகள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் அன்று வழக்கம்போல் 3 ஆராதனைகளும் தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வாரம் VBS ட்ரைனிங் வராதவர்கள் இன்று காலை இந்த 2வது ஆராதனை முடிந்தவுடன் 9:30 மணிக்கு VBS ட்ரைனிங் கிளாஸ் அந்த வகுப்பில் வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திருமண அறிக்கை. சேலம் மாவட்டம் தாதகாப்பட்டியில் வசிக்கும் டேவிட் மற்றும் கிரேசி இவர்களின் குமாரத்தி சமாதான அசெம்பிளி சபையைச் சேர்ந்த மார்த்தாள் என்கிற மணமகளுக்கும், சென்னை அன்னூர் பகுதியில் வசிக்கும் திரு ரவி மலர் இவர்களின் குமாரன், சியோன் சுவிசேஷ ஊழியம் சபையைச் சேர்ந்த தினேஷ்குமார் என்கிற மணமகனுக்கும்
திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருமணம் நடைபெறக்கூடாது என்பதற்கான நியாயமான காரணம் ஏதேனும் இருந்தால் சபை போதகருக்கு எழுத்துப்பூர்வமாக தெரியப்படுத்தும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இது இவர்களுக்காக வாசிக்கப்படும் முதலாம் திருமண அறிக்கை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் அநேகர் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சகோதரி கஸ்தூரி அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். எனக்கும் என் தகப்பனுக்கும் சில வருடங்களாய் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தது. இதை குறித்து கர்த்தரிடத்தில் ஜெபித்து வந்தேன். கடந்த வாரம் போதகர் மூலமாய் எல்லோரிடமும் அன்பாகவும் சமாதானத்தோடும் ஒப்புரவாகுங்கள் என்ற தேவ வார்த்தை என்னை தொட்டது. இதை குறித்து கர்த்தரிடத்தில் ஜெபித்தேன். போதகர் மற்றும் போதகரம்மாவிடம் சொல்லியும் ஜெபித்தேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு கடந்த வாரம் என் தகப்பனிடம் பேசவும் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகவும் கர்த்தர் உதவி செய்தார். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் இருப்பதாக என்ற வார்த்தையின்படி சமாதானம் தந்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். அடுத்து சகோதரி சாராள் அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். கடந்த வாரம் தண்ணீருடன் கூடிய தண்ணீர் பாட்டில் ஒன்று என் காலில் விழுந்து இரத்தம் வந்து மிகவும் வலியாக இருந்தது. இதை குறித்து ஜெப எண்ணெய் பூசி ஜெபித்தேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பூரண சுகம் தந்தார். சுகம் தந்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். அடுத்து தனுஷ் மற்றும் சந்தியா அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். கடந்த வாரத்தில் என்னுடைய மனைவிக்கு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண் குழந்தை பிறந்தது. மனைவிக்கு சுகப்பிரசவம் நடக்க கர்த்தர் உதவி செய்தார். மேலும் எனது மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. இதை குறித்து எனது மனைவி மற்றும் எனது மகன் நலனுக்காக பாஸ்டர் மற்றும் பாஸ்டர் அம்மாவிடம் கூறினோம். அவர்களும் சபையாரும் இதற்காக ஜெபித்தார்கள். தேவன் ஜெபத்தை கேட்டு சுகத்தை கொடுத்தார். அற்புதம் செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். கடந்த வாரம் நமது சபையில் வைத்து வேதவினா போட்டியானது நடைபெற்றது. அந்த போட்டியில் பரிசுகளை பெற்றவர்கள் பெயரை வாசிக்கிறேன். பரிசுகளை வழங்கும்படி நமது போதகர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். முதல் பரிசு சகோதரர் விஜயகுமார். இரண்டாவது பரிசு சகோதரி மெர்சி. நாம் கரங்களை தட்டி இவர்களை உற்சாகப்படுத்துவோம். நன்றி. சபைக்கு புதிதாக வந்திருப்பவர்களை வரவேற்க இருக்கிறோம் என்றுதான் இந்த சமாதான அசம்பிளி சபைக்கு முதலாக வந்திருக்கிறேன் என்று இருப்பவர்கள் தயவு செய்து இருக்கும் இடத்தில் எழுந்து நில்லுங்கள். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். நமது கரங்களில் தசமபாகம் மற்றும் காணிக்கை எடுத்துக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் கொண்டு வந்திருக்கிற தசமபாக காணிக்கையை தேவன் தாமே அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கொடு, உனக்கு கொடுக்கப்படும் என்ற உமது வேத வசனத்தின்படி கர்த்தாவே, உமது ஊழியத்திற்கென்று இன்னும் அதிகமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. கர்த்தாவே, நாங்கள் செய்கிற தொழில், வியாபாரம், உத்தியோகம் மற்றும் கையின் பிரயாசங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தாவே உமது கரம் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. நாங்கள் கடன் இல்லாமல் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. வியாதிக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. எங்கள் வருமானத்தை இரட்டிப்பாக்குங்க. எங்களையும் எங்கள் தசமபாக காணிக்கையையும் தேவன் தாமே அங்கீகரித்து ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி, கோடா கோடி நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம்
ஜெயங்களை எடுத்துக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன். காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன். என்னோடுண்டு நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடுண்டு நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு நான் எதற்கும் அஞ்சிடேன். காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன். என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையை நான் நம்பிடுவேன். என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையை நான் நம்பிடுவேன். ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழவே முடியாதையா. ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழவே முடியாதையா. என் இயேசு என்னோடுண்டு நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு நான் எதற்கும் அஞ்சிடேன். காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன். நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் எங்களோடு பேசுவீராக. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த ஏப்ரல் மாதத்திலே பிறந்த நாள் திருமண நாட்களை கொண்டாடுகள் இருப்பேன் என்று சொன்னால் தயவு செய்து ஒரு நிமிடம் நீங்கள் எழுந்திருங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கலாம். சபையாக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஏப்ரல் மாதத்திலே பிறந்த நாள் திருமணம் இந்த ஒரு 10 நாளில் முடிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல. இந்த ஏப்ரல் மாதத்திலே பிறந்த நாளை கொண்டாடுகள் எழுந்து நிற்கலாம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி அவர்களுக்காக ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எழும்பி நிற்கிற இவர்களை கத்தர் நம்பி ஆண்டவரே இந்த புதிய ஆண்டை கத்தர் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, பிறந்த நாள் திருநாட்கள் இன்னும் அநேக சந்தோஷமான நாட்களை இவர்கள் கொண்டாட கத்தர் உதவி செய்வீராக. உம்முடைய நாமத்தினாலே, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இவர்களை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமீன். கரங்களை தட்டி நம்மளை வாழ்த்தலாம். பக்கத்தில் இருக்கவங்க அவங்கள விஷ் பண்ணுங்க. பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க கரங்களை கொடுத்து அவர்களை வாழ்த்தும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். அல்லேலூயா. சபையின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு இந்த காலை நேரத்தில் பேசுவாராக. ஆமீன். வர ஞாயிற்றுக்கிழமை நமக்கு என்ன நாள்? மட்டன் சிக்கன் சாப்பிட்ற நாள். அல்லேலூயா. என்ன நாள்? உயிர்த்தெழுதலின் ஞாயிறு. அல்லேலூயா. இயேசு நமக்காக ரத்தத்தை ஜீவனை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு மறுபடியும் 3ஆம் நாள் உயிரோடு எதற்கு ஆண்டவர் வந்தார் தெரியுமா? என்னால் பவர் இருக்குது அப்படி காட்டுறதுக்கு இல்லை. சபைக்காக தான் ரத்தத்தையும் ஜீவனையும் கொடுத்தாரு. அந்த சபைக்காக தான் திரும்ப உயிரோடு வந்தார். திரும்ப மத்திய ஆகாயத்து அந்த சபைக்காக தான் வரப்போகிறார். அந்த சபை நான் தான், எனக்காக தான் வரப்போகிறாரு அப்படின்ற செய்தியை கேட்டு கொஞ்சம் பேர் கையை சும்மாவே வச்சிருக்கிறாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, ஆண்டவர் உம்மை துதிக்கிறத நான் மறந்தா என் வலது கை தொழிலை மறப்பதாக. அல்லேலூயா.
அல்லேலூயாக்கே வரமாட்டேங்குது கை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, பாஸ்டர் உங்களுக்கு என்ன அடிக்கடி அல்லேலூயா சொல்லிடுறீங்க, கையை தூக்கினா கொஞ்சம் வலிக்கும் பாஸ்டர். அல்லேலூயா. குறைஞ்சது 6 மணி நேரம் 2 கையும் இங்கே ஆணி அடிச்சிருக்கிறாங்க. 2 கையும் ஆணி அடிச்சிருக்கிறாங்க. கை இப்படியே தூக்கியே இருக்கு. இயேசுக்கு உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில், அல்லேலூயா, உலகத்தக்க எல்லா பாவமும் அவர் மேல் விழுந்தது. ஆமென். சிலுவையை பற்றிய தியானம் நமக்கு வெள்ளிக்கிழமை இருக்கிறது. காலையில் சாயங்காலம் 2 நேரம் இருக்குது. தொடர்ந்து வந்து நீங்கள் ஆண்டவருடைய சிலுவையின் காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். இந்த நாள் ஒரு விசேஷமான ஞாயிற்றுக்கிழமை, குருத்தோலை ஞாயிறு. பாட்டு பாடுறப்ப கண்ணை முன்னாவது பரவாயில்ல, செய்தி அப்போ கண்டிப்பாக யாரும் கண்ணையே மூடவே கூடாது. அல்லேலூயா. அப்போ கண்ணை மூடினீங்கன்னா நீங்கள் யோவேல் 2:21 நிறைவேறும். சொப்பனங்களை காண்பீர்கள். அதனால் யார் என்ன பண்ணாதீங்க, கண்ணை மூடாமல். இது என்ன நாள்? குருத்தோலை ஞாயிறு. இந்த வேத வசனத்தை வாசிக்கிறப்ப கேட்டிங்களா? மத்தேயில என்ன சொன்னாங்க? எல்லாரும் முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஒன்றும் பண்ணல. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் என்ன பண்ணாங்க? சத்தமாக ஒரு சத்தம் வரணும் நேரம், ஓசன்னா தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. எல்லாம் கையை உயர்த்தி தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா என்று அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஆர்ப்பரிக்கிற சத்தம் இருக்கிற இடம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லா யுனிவர்சல் சர்ச் முழுவதும், உலகம் முழுவதும் இந்த ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் குருத்தோலை ஞாயிறாக அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நாமும் அதை நினைவு கூறுகிறோம். இயேசுவின் சிலுவைக்கு துவக்கம், என்ட்ரன்ஸ் இதுதான். லூக்கா 1-18 வரை உள்ள அதிகாரங்கள் இயேசுவினுடைய பப்ளிக் மினிஸ்ட்ரியுடைய வாழ்க்கையை 3 ஆண்டுகளை 18 அதிகாரத்தில் லூக்காவை கொண்டு ஆவியானவர் எழுதினாலும் 19 கடைசி வரை மிச்சம் இருக்கிற அதிகாரங்கள் வெறும் அந்த கடைசி 1 வாரத்திற்கு இத்தனை அதிகாரங்களை ஆண்டவர் ஒதுக்கி கொடுத்திருக்கிறார். ஏன் சொன்னால், ஆண்டவர் வந்ததின் நோக்கம் என்னவென்று சொன்னால், எல்லாம் கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கு இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் பரலோகத்திலேருந்து இங்கே கீழே வந்ததுக்கு எல்லாம் கேக் சாப்பிட்ற புது ட்ரெஸ் அதுக்கு இல்லை. ஆண்டவர் வந்ததின் நோக்கமே சிலுவைக்கு தான். அல்லேலூயா. அவர் வந்ததே நம்மளை மீட்டு கொண்டு போகும்படிதான், பிதாவோடு ஒப்புரவாக்கும்படிதான் அவர் இறங்கி வந்தார். பரலோகத்தின் எல்லா மகிமையும் ஆண்டவர் துறந்து சாதாரண மனிதனாக இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அதை மறந்து போயிடக்கூடாது. ஆமென். இதுதான் பர்பஸ் ஆஃப் காட். ஆமென். இயேசுவினுடைய முக்கியமான வேலை சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக அவர் வந்தார். ஆமென். இந்த அதனுடைய துவக்கத்தை தான் இங்கே பார்க்கிறோம். இந்த கடைசி வாரம் ரொம்ப முக்கியமானது. இந்த ஹோலி வீக்கில் தயவு செய்து யாரும் நீங்கள் வீட்டில் இருக்க வேண்டாம். நீங்கள் முடிந்தவரை காலையில் சாயங்காலம் 2 நேர ஜெபத்தில் ஒரு நேரத்திலேயாவது நீங்கள் வந்து ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். வாசிக்கலாம். லூக்கா 19வது அதிகாரம். எல்லாரும் சீக்கிரமாய் திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர் ஒலிவு மலை என்னப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர். ஆண்டவராகிய இயேசு எருசலேமை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்ற இயேசு வருகிறார். சிலுவைக்கு போகிறோம் என்கிற அந்த காரியமும் அவருக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் அவர் எருசலேமை நோக்கி வரும்பொழுது இந்த 2 ஊரையும் தாண்டி வரார். பெத்பகே என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அது ஃபிக், a place of fig, அதாவது அத்தி பழங்கள் நிறைந்ததான ஒரு இடம். இந்த பெத்பகே என்கிறதான இடம். பெத்தானியா என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், ஏழைகளின் வீடு என்று நாம் பார்க்கிறோம். இந்த 2 இடங்களையும் தாண்டி ஆண்டவர் அங்கே அவர் கீழே இந்த வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். அவர் சொல்றார், 2 பேரை கூப்பிட்டு, 2 சீஷர்களை கூப்பிட்டு, நீங்கள் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அங்கே ஒருவரும் ஒரு காலம் ஏறி இருக்காத ஒரு கழுதையை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு அந்த கழுதையின் மேல் உட்கார்ந்தவர் போகிறார். எதற்காக கழுதையின் மேல் இயேசு போக வேண்டும்? சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் ஏதோ ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை
நம்மை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறது. அதை எப்படியாவது நிறைவேற்றணும் என்பதற்காய் மாத்திரமல்ல, நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை மத்தேயுவில் நாம் வாசித்தோம். சகரியா 9:9 படி ஆண்டவராகிய இயேசு மேசியா அவர் இந்த எருசலேமுக்கு வரும்போது அவர் கழுதையின் மேல் ஏறி வருவார். அல்லேலூயா. அதுதான் தீர்க்க தரிசனம். ஆமென். அது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு இந்த சீஷர்களை கூப்பிட்டு நீங்கள் எதிர்க்க கிராமத்துக்கு போங்கன்னு சொல்லாமல் அங்கே ஒரே நிமிஷத்தில் ஆண்டவர் இப்படின்னா ஒரு கழுதை வந்திருக்க முடியும். ஆனாலும் ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தின் வேளையில் எப்பொழுதும் அவர் மனிதர்களை ஈடுபடுத்த கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அவரோடு சேர்ந்து வேலை செய்ய அழைக்கிறார். ஆமென். அந்த கழுதையை வளர்த்தவங்கிட்ட ஆண்டவர் சொல்றார், நீ குடுன்னு சொல்றாரு. சீசர்கிட்ட சொல்றாரு, நீங்க புறப்பட்டு போங்கள். ஒரு சில பேரை ஆண்டவர் கொடுன்னு சொல்லுவார், ஒரு சில பேரை புறப்பட்டு போங்கன்னு சொல்லுவார். ஆண்டவருக்காய் அர்ப்பணிக்கிறவர்களை ஆண்டவர் கொடுன்னு சொல்லுவார். வேலை செய்யவும் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நினைக்கிறீங்க ஆண்டோடைய சீஷராக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க வர உயிர்த்தெழுதலின் நாள் அன்னைக்கு நீங்கள் சும்மா வரக்கூடாது. கர்த்தர் நமக்கு 2 கரங்களை கொடுத்திருக்கிறார். அதற்காக 2 ஆத்துமாக்களுக்காய் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவரே ஒரு 2 பேர் எனக்கு தாங்க. அவங்கள கூப்பிடும்போது சொல்லுங்க, என் இயேசு உயிரோடு வந்த நாளை நாங்கள் கொண்டாட போகிறோம். எல்லா கடவுளுடைய பண்டிகைகளும் கொண்டாடப்படுகிறது. அதுதான் கிறிஸ்துமஸ். ஆனால் அதை விட 100 மடங்கு அதிகமாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு பண்டிகை இருக்குன்னா அதுதான் உயிர்த்தெழுதலின் பண்டிகை. ஏன்னு சொன்னால் கர்த்தர் நம்மை உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் வரும்போது இதை சொல்லணும். வேற எங்கேயுமே எந்த மனிதனுடைய கல்லறையும் இதுவரைக்கும் திறந்திருக்கவில்லை. இயேசுவின் கல்லறை திறந்திருக்கிறது. அதை தான் நாங்கள் கொண்டாட போய் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அவர்களை கூட்டிக் கொண்டு வாருங்கள். அது நல்ல ஸ்பெஷல் டேவாக இருக்கணும். நீங்கள் ஜெபித்துட்டு வரணும். ஆண்டவர் அவங்கள ரட்சிக்கணும். அவங்க இருதயத்தில் கர்த்தருடைய வசனம் போக வேண்டும். இங்கே வாசிக்கும் பொழுது ஏன் ஆண்டவர் கழுதையின் மேல் வர வேண்டும்? ஆனால் ஒரு ராஜா குதிரையில் தான் வருவார். அது நிறைய பேர் அப்படிதான் அவங்க பார்த்துருக்கிறாங்க இதுவரைக்கும். ஆனால் மெஸ்ஸியா அவர் கழுதையின் மேல் வருவார் என்று சகரியா ஏறக்குறைய 600 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவர் தீர்க்க தரிசனமாய் இயேசுவின் வருகை ஏறக்குறைய 300 முறை பழைய ஏற்பாட்டு மேசியாவின் வருகையை தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிறார்கள். அவர் நினைச்சார், ஆண்டவராக இயேசு நினைத்தார், அவர் கழுதையின் மேல் போகும் பொழுது அந்த ஜனங்கள் நினைப்பார்கள், ஒருவேளை தீர்க்கதரிசி சகரியா மூலமா நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதே, நமக்கு ஒரு மேசியா வருவாரே, அவர் கழுதையின் மேல் அல்லவா வருவார் என்று எழுதியிருக்கிறது என்று அவர்கள் ஞாபகப்படுத்துவார்கள் என்பதற்காக அவர் கழுதையின் மேல் ஏறி வருகிறார். ஆமென். எல்லாரும் வந்த உடனே அவங்க 30 அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். 36வது வசனம், அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவள் ஒலிவு மறையின் அடிவாரத்திற்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமான சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். 3 ஆண்டுகளும் யாரெல்லாம் பார்க்கிறாரோ வர்றவங்களை பார்க்கிறவங்களுக்கெல்லாம் சுகம், பார்க்கிறவங்களுக்கெல்லாம் ஆறுதலாய் அவர் கட்டளையிட்டு இருந்தார். அது எல்லாரும் கேள்விப்பட்டிருந்தாங்க. யோவான்ல வாசிக்கும் போது இந்த பெத்தானியாவிலே ஒரு லாசர் என்கிற ஒருவனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பியிருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு உங்களை உயிரோடு எழுப்பணும். முதல்ல தூங்குறவங்களை எழுப்பணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இதை விட சத்தமாக என்னால் பேசவும் முடியாது, இங்கே சவுண்டு வைக்கவும் முடியாது. அல்லேலூயா. 9:05 மேலே தூங்கவும் கூடாது. அல்லேலூயா, ஆமென். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவங்க எல்லாம் பார்த்தா யோவான்ல நல்லா வாசிக்கிறோம். அவங்க இயேசுவை மட்டும் பார்க்க வரலையா, இயேசு உயிரோடு எழுப்பின லாசரு யாருப்பா அந்த மனுஷன் அப்படின்னு பார்க்க ஓடோடி வந்தாங்களாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை உயிரோடு எழுப்பி வச்சிருக்கிறார். பாவத்திலிருந்து கர்த்தர் உங்களை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். உங்களை பார்ப்பதற்கும் கர்த்தர் உங்களை அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நம்மை பார்ப்பதற்கு ஜனங்கள் வர வேண்டும். அல்லேலூயா. யாருப்பா இவங்க இப்படி இருந்தாங்க, கர்த்தர் இவங்களை இப்படி மாற்றி இருக்கிறாரே.
அல்லேலூயா. இவங்க வாயில கெட்ட வார்த்தை தான் வரும். இப்போ ஒரு சத்தம் வருது, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று அவர்கள் பாடி கர்த்தரை ஆர்ப்பரிக்கிறார்கள். 118 சங்கீதம் 26 வசனத்தில் அந்த வசனத்தை சொல்லி அவர்கள் கர்த்தரை துதிக்கிறார்கள். சந்தோஷமா அவர்கள் களி கூறுகிறார்கள். ஒரே சத்தம், ஒரே கூட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கழுதை மேல வராரு. ஒரு பெரிய ரெட் கார்பெட் வெல்கம் மாதிரி எல்லாம் ட்ரெஸ் எடுத்து போடுறாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற மரக்கிளையெல்லாம் வெட்டி போடுறாங்க. ஒரே சத்தம், ஒரே கூட்டம். எல்லாரும் நினைக்கிறாங்க நம்ம மேசியா வந்துட்டாருன்னு நினைக்கிறாங்க. ஒரு சின்ன கூட்டம், மேசியா இப்படிதான் நாட்டிருக்கு. அவங்க நினைச்ச மேசியா என்னன்னா, ரோம அரசாங்கத்திலிருந்து நம்மை விடுவிப்பார், ஒரு பெரிய சண்டை போட போறாரு. மெக்கபீஸ் என்கிறதான ஒரு மனிதன் இதுக்கு முன்னாடி ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் வந்தா. அந்த மாதிரி இந்த இயேசு என்கிற இந்த மேசியா அவர் வந்து விட்டார், எல்லாத்தையும் மாற்ற போறாரு. ரோம அரசாங்களுடைய மண்டைகள் எல்லாம் உடைக்கப்பட போகிறது. அல்லேலூயா. அப்படிலாம் அவங்க நினைச்சாங்க. ஆனா ஆண்டவருடைய அஜெண்டா அதை விட ரொம்ப பெரிய வேலையை செய்வதற்கு. ஏதோ ஒரு சின்ன கூட்டத்துக்காக அவர் வரல. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் அவர் வந்திருக்கிறார். அப்பொழுது எல்லாரும் அவங்க சத்தம் போடுறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வந்து கூட்டத்தில் இருக்கிற பரிசேயர் சிலர் அவரை நோக்கி, போதகரை உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். ஆமென். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்படின்னு என்னன்னா, இன்டேரக்டா சொல்ற, இவங்க இப்படிதான் சத்தம் போடுவாங்க, கர்த்தரை துதிப்பாங்க. இவர்கள் என் ஜனங்கள், இவர்களை நான் ஏற்படுத்தின, எதற்கு நாங்கள் கர்த்தரை துதிக்கிற ஜனங்கள். இதெல்லாம் ஓகே தான். 41 வசனம் பார்த்தீங்கன்னா, அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுகிறார். அல்லேலூயா. ஒரே சத்தம், ஒரே ஆர்ப்பாட்டம், எல்லாம் நடக்குது. எல்லாம் நினைச்சாங்க உடனே இயேசு இந்த மாதிரி இது இப்படின்னு என்னன்னா ரெட்டை இலை கிடையாது, வெற்றி, விக்டரி, ரொம்ப வெற்றி அப்படின்னு சொல்லி இப்படி வந்து காமிச்சிட்டு இருப்பாருன்னு இயேசுவை பார்க்கிறார்கள். அந்த கூட்டத்தில் இருக்கிற நிறைய பேர் இயேசுவோட கண்ணை பார்க்கவில்லை. ஆனால் இயேசுவோ கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறார். லாசரு அவன் மரித்த பொழுது இயேசு கண்ணீர் விட்டார் என்று நாம் பார்க்கிறோம். யோவான்ல பார்க்கிறப்ப அவர் கண்ணில் கொஞ்சம் தண்ணி வந்துச்சு, அவ்வளவுதான். இட்ஸ் ஜஸ்ட் அ கிரை. ஆனால் இங்கே இயேசு சும்மா கண்ணீர் மட்டும் விடவில்லை, அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார், தேம்பி தேம்பி அழுகிறார். அவர் அழுகிறதை அநேகர் பார்க்கவில்லை. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த 42வது வசனம் வாசிக்கலாமா? உனக்கு கிடைத்த இந்த நாளிகையிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் கதறி அழுகிறார். எருசலேமை பார்த்து கதறுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் எருசலேம் எதை குறிக்கிறது? கர்த்தருடைய சபையை குறிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அன்றைக்கு எருசலேமை பார்த்து ஆண்டவர் அழுதது காரணம் என்ன தெரியுமா? நான் தான் சமாதான பிரபு, ஆனால் என்னுடைய சமாதானத்தை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னை நீ ஏற்றுக்கொள்ளவில்லையே, உன்னுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை அவர் தீர்க்க தரிசனமான கண்களிலே பார்த்து 70 AD, அதாவது ஆண்டவராக இயேசு சிலுவையில மரித்து 38 ஆண்டுகளுக்கு பின்பதாக அவர் சொன்னார், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி இந்த எருசலேம் இடிக்கப்பட்டு போகும் என்கிறதை தீர்க்க தரிசனமாய் கண்ணீரோடு ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அநேகருக்கு அது என்னன்னு புரியல, ஆனால் ஆண்டவர் கண்ணீரோடு அவைகளை சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த காலை நேரத்திலும் ஆண்டவர் நம்மிடத்தில் கண்ணீரோடு பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், எருசலேமே நீ மனம் திரும்ப வேண்டும், நீ புரிந்து கொள்ள வேண்டும், இது கர்த்தருடைய கடைசி நாள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஒரு நாள் வரும் பொழுது நீ கண்ணீரோடு இருப்பாய். 38 ஆண்டுகளுக்கு பின்பது அப்ப அதே மாதிரி ரோம அரசாங்கம் வந்து அவர்கள் பெருமை பாராட்டி கொண்டிருந்த கர்த்தருடைய ஆலயத்தை இடித்து போட்டார்கள். ஜனங்கள் வறுமையில வாடினார்கள், அநேகரை கொன்று குவித்தார்கள், சமாதானம் எடுக்கப்பட்டு போனது. ஆனாலும் யோவான் 14ஆம் அதிகாரம் 27 நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் சொன்னார், உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, யான் கொடுக்கிற சமாதானம் அது உன்
உண்மையான சமாதானமாயிருக்கும். அல்லேலூயா. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அது உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களுடைய இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கும். அல்லேலூயா. ஏன் சொன்னா எசேக்கியேல் 33:11 நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய வார்த்தை என்னவென்று சொன்னார், துன்மார்க்கன் மரிப்பறதை குறித்து எனக்கு சந்தோஷம் இல்லை, அவன் மனம் திரும்ப வேண்டும். அதை தான் நம்ம வாசிக்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 33:11 மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன். அதை தான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் எழுதுகிறார். 2 பேதுரு 3:9 ஒருவனும் கெட்டு போகக்கூடாது, ஒருவனும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடாது. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒரு மனம் திரும்புதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த காலை நேரத்தில் அன்றைக்கு இருந்த ஜனங்கள் அவர்கள் பாடி ஆர்ப்பரித்தார்கள். தாவீதின் குமாரருக்கு ஓசன்னா என்று அந்த ஞாயிற்றுக்கிழமையில் அவர்கள் சத்தம் போட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து ஏன் தெரியுமா கண்ணீர் விடுகிறார்? இந்த ஞாயிற்றுக்கிழமை தாவீதின் ராஜா என்று ஆர்ப்பரிக்கிற இதே ஜனங்கள் வியாழக்கிழமை நைட் அவங்க சொன்னாங்க, இந்த இயேசுவை சிலுவையில் அறையும் என்று அவர்கள் கூப்பாடு போடுவார்கள் என்பதை பார்த்து அவர் மனிதர்களை பார்த்து, அந்த எருசலேமின் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுகிறார். இந்த காலை நேரத்திலும் ஆண்டவர் அநேகருடைய வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்ற காரியத்தை அநேகர் அலட்சியமாக எடுக்கிறார்கள். ஆண்டவர் பாரத்தோடு பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நேரத்தை நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அநேகருடைய இருதயங்கள் மாற்றப்படுவதில்லை. அநேகர் வசனத்தை வெறும் கேட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாங்க. எருசலேமே, உன் சமாதானத்தை நீ பிடித்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. ஆமென். என்னை பரிசுத்தப்படுத்தும் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை என் இருதயத்தில் கிரியை செய்ய வேண்டும் என்று எல்லாரும் ஜெப நிலையில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று வாய்களை திறந்து சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஜனங்கள் ஒரு நாள் கர்த்தரை துதிச்சாங்க, இன்னொரு நாள் இல்லை அவரை சிலுவையில் அறையுன்னு சொன்னாங்க. இந்த கர்த்தருடைய பந்திக்கு யாரெல்லாம் ஆயத்தமாக வந்திருக்கிறீங்களோ, ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் நீ ஒரு விசையாய் கழுவும் என்று வந்திருக்கிறீங்களோ, அவங்க மட்டும் முதலாவது எழுந்திருங்கள். 17ஆம் தேதி வியாழக்கிழமை கர்த்தர் இன்னொரு ஆவியான இன்னொரு சான்ஸ் தராரு. ஞானஸ்தானம் எடுக்காதவங்க வர வியாழக்கிழமை காலையில் உங்கள் டிவிஷன் லீடர்கிட்ட பேசுங்க, எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்க ஆயத்தமாய் நாங்கள் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் வருவார் என்று சொன்னால் நீங்கள் கைவிட விட்டு பட்டு போகக்கூடாது. ஒருவேளை ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் மாற வேண்டிய காரியங்கள் மாறலன்னு சொன்னா நீங்க ஆண்டவருடைய கண்களை இன்னும் பார்க்கவில்லை, ஆண்டவருடைய கரத்தை தான் பார்க்குறீங்க. ஆண்டவர் என்னை எப்படி ஆசீர்வதிப்பார், எனக்கு என்ன செய்வார், எனக்கு இந்த வருஷம் இப்படி பண்ணிருங்க ஆண்டவரே, அடுத்த மாதம் எனக்கு அப்படி பண்ணிருங்க, அதல்ல. ஆண்டவருடைய கண்களை பாருங்கள். ஆண்டவர் கண்ணீரோடு சொல்லுகிறார், எருசலேமே, நீ இந்த நாளிகை நீ நினைத்திருந்தால் அது நலமாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றத தயவு செய்து காதில் கேட்டுங்க, அதன்படி வாழ பிரியப்படுங்கள். 40 நாள் தேசத்துக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு நாள் வராத ஆட்கள் இருக்கிறார்கள். அந்த ஒரு நாளாவது மிஸ் பண்ணாம இந்த 40 நாளும் வரலன்னு சொன்னா நீங்க துணிகரமாக கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொள்ளாதீர்கள். ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, இந்த தேசத்துக்காக மற்றவர்களுக்காய் நான் ஜெபிக்கவில்லை என்று சொன்னால் நான் பாவம் செய்கிறேன் என்று பழைய ஏற்பாட்டில் வசனம் இருக்கிறதே. அப்ப அதை விட எத்தனை அதிகமாக கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா அந்த தேசத்துக்கு நான் ஜெபிக்கிறேன், மன்னிங்கப்பா. மற்றவர்களோடு நான் எல்லாரோடையும் நான் சமாதானமாக இருக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவை அதை தான் குறிக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரோடு நாம் ஒப்புரவாக வேண்டும், மனிதர்களோடு நாம் ஒப்புரவாக வேண்டும். அப்பதான் அந்த பந்தியில் நம்ம பங்கு கொள்ள முடியும். 100% பெர்ஃபெக்டாக இருக்கவங்க யாரும் இல்லை. நான் கர்த்தர் நம்ம இருதயத்தை பார்க்குறாரு. நீங்கள் பாவத்தை வெறுக்கிறீங்களான்னு பார்க்குறாரு. ஹல்லேலூயா. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தான் சோதித்தறிந்து
இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகி, ஒருவேளை நீங்கள் எத்தனை நாள் ஜெபத்தை மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நாளையிலேருந்து நான் ஜெபத்துக்கு வரேன்னு ஒப்பு கொடுத்து ஒரு ஜெப நிலையிலே, ஆண்டவரே நீ திரும்ப எனக்காக நீங்கள் கண்ணீர் சிந்த வேண்டாம், ஆண்டவர் நம்மளை பார்த்து இந்த பிள்ளைக்காக நான் ரட்சிப்பு கொடுத்தனேன்னு சொல்லி ஆண்டவருடைய கண்ணில் ஆனந்த கண்ணீர் தான் வர வேண்டும். இந்த நிலையிலே, ஜெப நிலையிலே எல்லாம் நாம் காத்திருக்கலாம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பந்தி உங்களுக்காக பரிமாறப்படும். ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவர் எனக்காக பலியானி, என் பாவங்கள் சுமந்தி எனக்காக பலியானி, என் பாவங்கள் சுமந்தி உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவர் எனக்காக பலியானி, என் பாவங்கள் சுமந்தி உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. பரிசுத்தம் உள்ளவர் நீ, பாவமாய் மாற்றப்பட்டி, பரிசுத்தம் உள்ளவர் நீ, பாவமாய் மாற்றப்பட்டி, நீதிமானாக என்னை மாற்றினீ, நீதிமானாக என்னை மாற்றினீ. கிருபையினால் இலவசமா நீதிமானானேனே, கிருபையால் இலவசமா நீதிமானானேனே. சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே, சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவர் எனக்காக பலியானி, என் பாவங்கள் சுமந்தி எனக்காக பலியானி, என் பாவங்கள் சுமந்தி உமக்கே எங்கள் ஆராதனை. எல்லாரும் வாய்களை திறந்து உமக்கே எங்கள் ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவர் எனக்காக பலியானி, என் பாவங்கள் உணர்ந்து சொல்லமா, எனக்காக பலியானி, என் பாவங்கள் சுமந்தி உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த காலை நேரத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது கர்த்தருடைய சரீரம் அல்ல, அதை நினைவு கூறும்படி இதை நாம் செய்கிறோம்.
ஆண்டவருடைய பிற்கப்பட்ட சரீரத்துக்கு அடையாளமாய் இருக்கிற இந்த அப்பத்தை நாம் கரங்களில் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாரும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணலாம. நன்றி இயேசுவே, பிற்கப்பட்ட உடைய சரீரத்துக்கு அடையாளமாய் இருக்கிற இந்த அப்பத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் நாம் ஏகோபித்து இந்த அப்பத்தை புசிக்கலாம். நமக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம், வேதம் சொல்லுகிறது விலையேற பெற்ற ரத்தம். ஆண்டவரே உமக்கு நன்றி. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆவியானவரே, நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. சிந்தப்பட்ட உம்முடைய ரத்தத்துக்காய் நன்றி கர்த்தாவே. வேதம் சொல்லுகிறது விலையேற பெற்ற ரத்தம், விலையேற பெற்ற ரத்தம். பரலோகத்தில் பொன் வெள்ளி விலையேற பெற்றதல்ல, இந்த ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம் விலையேற பெற்றது. இந்த ரத்தம் என்னை பரிசுத்தமாக்கட்டும் ஆண்டவர். நம்ம எல்லாரும் ஏகோபித்து ரசத்தை நாம் பானம் பண்ணுவோம். அப்பமும் ரசமும் மீதியாயிருக்கிறது. ரட்சிக்கப்படாத ஏராளமான ஜனங்கள், ஒருவனும் கெட்டு போவது கர்த்தருடைய சித்தம் அல்ல. ஆண்டவரே, இன்னும் என் சொந்தங்களை ரட்சியும் ஆண்டவர், என் உடன்பிறப்புகளை ரட்சியும். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? ஒரு நிமிட கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஆமென். எனக்காக பலியானி, என் பாவங்கள் சுமந்தி, எனக்காக பலியானி, என் பாவங்கள் சுமந்தி, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நீர் நல்லவர், நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த காலை நேரத்துக்காய் நன்றி ராஜா. தகுதி இல்லாத எங்களை உடைய வெளியேற பெற்ற பந்தியில் ஆண்டவரே நாங்கள் பங்கு கொள்ளுவதற்கு எங்களை நீர் தகுதிப்படுத்தினீரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனை பேர் உண்மையா நன்றி சொல்றவங்க? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. பிதாவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆத்துமாக்களை எங்களுக்கு தாரும் ராஜா. 2 கரங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே, 2 ஆத்துமாவை தான் அந்த சேலத்தில் கேட்குறோம் ஆண்டவரே. 55 லட்சத்துக்கு மேலே இருக்கிறாங்களே, எங்களுக்கு ஒரு 2 பேரை தாங்க ஆண்டவரே. எங்களோடு உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்துகிறேன் இன்னொரு 2 பேரை வர ஞாயிற்றுக்கிழமை எப்படியாவது எங்களுக்கு தாரும் அப்பா, எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த இடம் போதாத அளவில் கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு வந்து ரட்சிப்பின் ஊற்று சபையிலே பெருகி ஓடுவதாக. கர்த்தர் அப்படி செய்வதற்காய் நன்றி ராஜா. வந்த ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனி ஆசீர்வதியும். சேஷமாய் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற பிள்ளைகளின் மேல் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கரம் தங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேர் ஆசீர்வதியும். பலவீனமா இருக்கிறவங்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக. இந்த பந்தியில பங்கு கொண்ட ஒவ்வொருவரையும் விசேஷமாய் ஆசீர்வதியும். உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆமென்.